கும்பகோணம் அரசு பொது மருத்துவமனை மகப்பேறு வார்டு மற்றும் பச்சிளம் குழந்தைகள் பராமரிப்பு வார்டு பகுதிகளில் விளையாடி திரியும் குழந்தைகள் அணிந்திருக்கும் தங்க தாயத்துகள் திருடப்படுவதாக தஞ்சாவூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு புகார்கள் சென்றன. இதனைத் தொடர்ந்து தனி காவல் படை ஒன்று அமைக்கப்பட்டது. அதையடுத்து அப்பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்ததில் சந்தேகத்துக்கிடமான பெண் ஒருவரின் நடமாட்டம் இருப்பது தெரியவந்தது. அதைத் தொடர்ந்து அந்த பெண்ணின் புகைப்படத்தை எடுத்து மருத்துவமனை ஊழியர்களுக்கு வழங்கப்பட்டது. அப்பெண் தென்பட்டால் கும்பகோணம் கிழக்கு காவல் நிலையத்திற்கு உடனே தகவல் தரும்படியும் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் நேற்று முன்தினம் பகல் நேரத்தில் மருத்துவமனை வளாகத்தில் சந்தேகப்படும்படியான பெண் ஒருவர் சுற்றித் திரிவதாக கிழக்கு போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கும்பகோணம் அரசு பொது மருத்துவமனைக்கு சென்ற காவல்துறையினர் சந்தேகத்திற்கிடமான அந்த பெண்ணை பிடித்து காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர். அப்போது அந்த பெண்ணிடம் மகளிர் காவல்துறையினரை வைத்து சோதனையிட்ட போது இடுப்பில் தங்கதாயத்து ஒன்றை அவர் மறைத்து வைத்திருப்பது தெரிய வந்தது. விசாரணையில் அந்த பெண்ணின் பெயர் சரஸ்வதி என்றும் நன்னிலத்தைச் சேர்ந்தவர் என்றும் தெரிய வந்தது. மேலும் அவரிடம் நடத்திய தீவிர விசாரணையில் கும்பகோணம் அரசு பொது மருத்துவமனையில் விளையாடும் குழந்தைகளின் இடுப்பு மற்றும் கழுத்து பகுதிகளில் கட்டப்பட்டிருந்த தாயத்துகளை குறிவைத்து அவர் திருடியது தெரிய வந்தது. மேலும் இவரிடம் நடத்திய விசாரணையில் பல்வேறு அடகு கடைகளில் திருடப்பட்ட தாயத்துகளை அவர் அடகு வைத்திருப்பதும் தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து குறிப்பிட்ட அடகு கடைகளில் அடகு வைத்திருந்த 10 தாயத்துகளை காவல்துறையினர் கைப்பற்றினர். மேலும் கைது செய்யப்பட்ட சரஸ்வதியை கும்பகோணம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி திருச்சி மத்திய சிறையில் அடைத்தனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.